வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் சைடு தையல் எப்படி போட்டாலும் கரெக்டான அளவில் வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கும், கை ஜாயின் பண்ணுறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கும் தான் இந்த வீடியோ. முதல்ல ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு தையல் போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும். ரெண்டு பக்கமும் தையல் போட்டு முடித்ததும் இந்த மாதிரி வச்சுட்டு சைஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறத கரெக்டாக சைஸ் பண்ணிக்கலாம். இப்போது சைடு தையல் போடுறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட் துணியை கரெக்டாக வச்சுக்கலாம். கரெக்டாக வச்சுட்டு அந்த 1.5 இன்ச் அளவில் ஒரு டாட் வச்சுக்கலாம். அந்த 1.5 இன்ச்லேருந்து 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி இன்னொரு டாட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் துணியை கரெக்டாக வச்சுட்டு அந்த உள்ளே தள்ளி வச்சோல்ல 1/2 இன்ச்சு, அந்த 1/2 இன்ச்சை ஃப்ரண்ட்டு துணிலையும் கரெக்டாக வச்சுக்கலாம். மேல் பக்கமும் அர்க்காத் பண்ண இடத்துல ஒரு டாட் வச்சுட்டு இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு 31, இடுப்பு சுற்றளவு 29. அப்போ 2 இன்ச்சு கம்மியாக இருக்குது. அதனால் ரெண்டு பக்கமும் 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி நம்ம தையல் போட்டிருக்கோம். பேக் சைடு துணியில் உள்ள அளவை தான் ஃப்ரண்ட் துணியில் குறிக்கணும். அதான் பேக் சைடு துணியில் தான் கரெக்டான அளவாக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஒரு தையல் போட்டுட்டு நம்ம இடுப்பு சுற்றளவை அளந்து பார்த்துக்கலாம். இடுப்பு சுற்றளவை அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தையலை போட்டுக்கலாம். கரெக்டாக 29 இன்ச்சு இருக்குது. நம்ம ஐக்கட்ரு பட்டியை அளக்கக்கூடாது. இப்போது எக்ஸ்ட்ரா தையல் ரெண்டு பக்கமும் ரெண்டு தையல் போட்டுக்கலாம். இப்போது கை எப்படி ஈஸியான முறையில் ஜாயின் பண்ணலான்னு பார்ப்போம். கைக்கு உடைகிறதுக்கு இந்த மாதிரி எஸ் மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு அது மேலே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த அர்க்காத் பண்ணது வரைக்கும் தான் கட் பண்ணி எடுக்கணும். இப்போது சென்டராக ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாம். புதுசாக தைக்கிறவங்களுக்கு கை மாற்றி தைச்சிடாமல் இருக்கிறதுக்கு அர்க்காத் பண்ணது ஒரு துணியில் இந்த பக்கமும் இன்னொரு துணியில் அந்த பக்கமும் இருக்க மாதிரி வச்சுக்கலாம். இப்போது ஒரே பக்கமே இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கலாம் ரெண்டு துணியும். இப்போது கரெக்டாக வந்துடும். இப்போது மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் அளவில் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். மடிச்சுட்டு தையல் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போது அர்க்காத் பண்ண இடம் வரைக்கும் இன்னொரு மடிப்பு மடிச்சுட்டு இப்போது ஓரத்தையல் போட்டுக்கலாம். ஹெம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தால் பெரிய தையல் போட்டுட்டு ஹெம்மிங் பண்ணிவிட்டு பிரித்து விட்டுடலாம். நான் ஹெம்மிங் பண்ணலை, அதனால் தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி ரெண்டு துணிலையும் இந்த மாதிரி மடித்து தைச்சாச்சு. இப்போது இந்த மாதிரி வச்சு பார்க்கையில் ஃப்ரண்ட்டு ரெண்டும் இந்த மாதிரி எதிர் பக்கத்தில் இருக்கணும். அப்போ தான் கரெக்டான அளவில் இருக்கும். இப்போது கையோட சுற்றளவு 5.25 இன்ச் இருக்குது. அதை குறிச்சிக்கலாம். அந்த அர்க்காத் பண்ண இடத்துல ஒரு டாட் வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போது இன்னொரு கையும் அதே அளவில் தையல் போட்டுக்கலாம். இப்போது எக்ஸ்ட்ராவாக ரெண்டு தையல் போட்டுக்கலாம். இப்போது மீதமுள்ள துணியை இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். ப்ளவுஸ்லேயும் அதே மாதிரி மடித்து விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். கை ஜாயின் பண்ணையில் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். இப்போது கை ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு துணி மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் அந்த பக்கமாக திருப்பி விட்டுட்டு கை உள்ளே வர மாதிரி சமமாக வச்சுக்கலாம். இப்போது தையலுக்கு நம்ம எவ்வளோ விட்டோமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். அப்பப்போ இந்த மாதிரி கரெக்டாக ரெண்டு துணியும் சமமாக வச்சுட்டு செக் பண்ணிக்கிட்டே தையல் போட்டுக்கலாம். புதுசாக தைக்கிறவங்க தையல் கரெக்டாக இருக்கான்னு கையை பிரட்டி பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். ரெண்டு தையல் போட்டுக்கலாம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.